கேட்கல ஏப்பச்சரசி புத்தமல்லி கீரையோடவே புது சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கேட்கக்கூடு ஆனா நினைச்சதெல்லாம் கம்மங்கூடு நாங்க கேட்டதெல்லாம் கேட்கக்கூடு ஆனா நினைச்சதெல்லாம் கம்மங்கூடு கோடிக்கறி முட்டையோடவே ஆட்டுக்கறி கோடிக்கறி முட்டையோடவே ஆச்சி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல ஆச்சி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல ஆட்டுக்கறி கோடிக்கறி முட்டையோடவே ஆச்சி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி ஆனா கிடைச்சதெல்லாம் பிராந்தி தண்ணி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி ஆனா கிடைச்சதெல்லாம் பிராந்தி தண்ணி மீன் குழம்பு நாங்க கேட்கல குண்ட வச்ச மீன் குழம்பு நாங்க கேட்கல சோறு பொரியலோடவே குண்ட வச்ச மீன் குழம்பு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் பழைய வெள்ளி ஆனா கேட்டதெல்லாம் முழுக்க வெள்ளி நாங்க கேட்டதெல்லாம் பழைய வெள்ளி ஆனா கேட்டதெல்லாம் முழுக்க வெள்ளி பாருங்க மரக்கட்டையை பாருங்க எவ்வளவு உயரமான அந்த மரக்கட்டை அந்த மரக்கட்டை மேல ஒரு பலகை ரெண்டு கட்டையிலையும் ஆணி வச்சு அடிச்சிருக்கிறான் அந்த பலகை மேலதான் இல்லமா நெளிவுமா அந்த 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 பலகை மேலதான் அவன் கால் வச்சிருக்கான் காலை வச்சு கட்டியிருக்கான் பாருங்க எல்லாம் நல்லா பாருங்க நல்லா கை தட்டுக்குமா நல்லா எவ்வளவு திறமையான இதே மாதிரி 6 மணி நேரமும் 45 நிமிஷமும் சென்னையில கடந்த உலக சாதனையாளர்கள் ஒரு போட்டியில கலந்து கொண்டு 6 மணி நேரம் 45 நிமிஷம் நின்று ஆடி பெருமையை சிறப்பை அதுல அந்த வரிசையில ஒரு ஆணா ஒரு தேர்வாகி நம்ம தமிழகத்திற்கு பெருமையையும் என்னுடைய கலைக்குழுவுக்கு சிறப்பை தேடி கொடுத்த அன்பு சகோதரன் மதுரையிலே ஒரு கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படிக்கின்ற கல்லூரி மாணவன் நல்லா கை தட்டலாம் நீங்க இன்னும் நல்லா கை தட்டலாம் நன்றி 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 ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போக ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போக உலகு கடு முடுங்குனா என்னானோ உலகு கடு முடுங்குனா உலகு கடு முடுங்க தாவுக்கு நான் போக உலகு கடு முடுங்க தாவுக்கு நான் போக அசம்பா சப சந்துனா என்னானோ அசம்பா சப சந்துனா அசம்பா சப சந்துனா என்னானோ அசம்பா சப சந்துனா பாச
முடிஞ்சா பறவை கூட போட்டுருக்குமா? முடியுமா? ஏமா அப்படியே பறவை போட்டுடலாமா? ஓகேயா? ஓகே. மீண்டும் சும்மா மேட்டுக்கு நாம் போக, மீண்டும் சும்மா மேட்டுக்கு நாம் போக, இப்போ இப்போ இங்கே தூத்த துணு புணுங்குதான் எங்காலம், தூத்த துணு புணுங்குதான், தூத்த துணு புணுங்குதான் எங்காலம், தூத்த துணு புணுங்குதான். கடையை அசிங்கப்படுத்தாதீங்க. வேற மாதிரி அர்த்தம். என் கையில கொடுங்க, உங்க பேரை சொல்லி நான் கொடுக்குறேன். அந்த பையன் கௌரவப்படுத்தணும் கடையை நம்ம. ஆமா, சம்பளம்பேட்டை தேவரின் செல்வங்கள் சார்பிலே ரூபாய் 111 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நன்றி. தயவு செய்து அன்பளிப்பு கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும் எவ்வளவு நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, மேடையில கொண்டாந்து கொடுங்க. அதான் அந்த பையனை நீங்க கௌரவப்படுத்துறது அர்த்தம். நேரடியாக கொடுத்தா அது வேற மாதிரி அர்த்தம். தயவு செய்து உங்க பேர் சொன்னா கூட பரவாயில்ல, மேடையில அன்பளிப்புகளை கொடுத்து கௌரவமா ஒரு கலையை கௌரவப்படுத்துமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அண்ணாவி காசு கையில் நிறைய சேர்ந்துருச்சு. நான் பாடுனேன்,
நீங்க என்ன இசையமைச்சீங்க? யாரு? தான் இசையமைச்சாங்க. ஆமா 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 இன்னைக்கு ஆமா. இந்த பையன் ஆடுனேன். ஆமா. எல்லாருமே கை தட்டினாங்க. இப்ப கூட தட்டுவாங்க. இப்ப கூட கை தட்டுவாங்க. ஆமா. எப்படி எப்படி சவுண்ட் பரமா. நீங்க வரீங்க யாரோ ஒரு 20 ரூபாய் கொடுத்தாங்க. கை தட்டினாங்களா? எப்படி எப்படி கை தட்டினாங்க. ஆமா. இந்த சூழ்நிலையில இப்படி சூழ்நிலையில அதாவது அண்ணாவி நான் பாடிட்டு இருக்கும் பொழுது பாட்டை நிப்பாட்டுங்க, பாட்டை நிப்பாட்டுங்க, பாட்டை நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு வேகமா வர்றேன். வேகமா படிக்க வேகமா வர்றேன். பாட்டை நிறுத்துங்க நிறுத்துங்க. இப்ப எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம பாடிக்கிட்டு இருக்கும் போது பாட்டை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வருவேன் அந்த பையன். எதுக்கா பாட்டை நிப்பாட்டினேன்? மைக்க கொடுங்க. எது மைக்ல பேசினாதான் எல்லாத்துக்கும் கேட்கும். நான் பேசினா யாருக்குமே கேட்காதா? எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நான் பேசினா கேட்காதா? இந்த மீன் சேர்த்து வைக்க சொல்லுங்க. அப்ப வச்சுக்கிட்டோம் மீன் மட்டும் 2 கேட்கறியா? நீங்க வேணாம் கேட்க சொல்லுப்பா. நான் அதுல போறேங்க. கடலை போட்டுக்கிறீங்க. வாடா கடலை போறேன். நான் மறந்து போறேங்க. நீ மதுரைக்கு போகலாம். போனாமா இதுதான் மறந்து. இங்க வா. நான் மறந்து போறேன். இங்க வா. மதுரை மாத்திட்டாங்க. இப்போ இங்க வா. வாடா. ராத்திரி மறந்துட்டாங்களா? சொல்றேன் நான் சொல்றேன். வா. காலையில வந்து நான் கேட்கறதுக்கு பதில் பதிலா நீ மதுரைக்கு போறான்னு தெரியும், குதிரைக்கு போறான்னு தெரியும். மதுரைக்கு போய் குருதா வாங்க போறேன். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் நான் பாடின பாட்டை எதுக்கு நிப்பாட்டினேன்? என்ன சொன்னீங்க? பாடின பாட்டை எதுக்கு நிறுத்தினேன்? சரி என்ன நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. உங்களை நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளு. உங்க பாட்டை நிப்பாட்டினேன்னு உங்களுக்கு இப்படி கோவம் வருது. சரி இப்ப எனக்கெல்லாம் கோவம் வராதா? கேளு. எனக்கு உங்க மேல கோபத்துல இருக்கேன், வருத்தத்துல இருக்கேன். சொல்லு. என்ன என்ன செய்தி சொல்லு. என்ன செய்தியா? என்னைய நான் ஆடுறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட என்ன சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்க. ஒண்ணு இந்த பையன் மதுரையில ஒரு காலேஜ்ல 3வது வருஷம் படிக்கிறான். 3வது வருஷம் படிக்கிறேன். 3வது வருஷம் படிக்கிறேன். 3வது வருஷம் படிக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா அண்ணே? ஆமா. எல்லாரும் சொல்லுங்க படிக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லிவிட்டு அப்படி சொல்லிவிட்டு அப்ப ஏன் கடைசி அப்படி பண்ணீங்க? எப்படி பாடுனேன்? எப்படி பாடுனேன்? ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ வேணா நான் பக்கத்துல போய் சேதி சொன்னாதாங்க தெரியும் அவருக்கு. சொல்லு. சொல்றேன் கேளுங்க அண்ணே. இப்ப கடைசியா பாடுனீங்களா? ஆமா. அண்டா குண்டா சாமான்கிட்ட அடகு வச்சு. ஆமா. அதை திரும்பவும் பாருங்க நான் சொல்றேன். மறுபடியும் போய் அடகு வைங்க. என்ன அண்டா உண்டா சாமான்கிட்ட அடகு வச்சுதா. அண்டா உண்டா சாமான்கிட்ட அடகு வச்சுதா. அம்மா விட்டு தாடி ஒண்ணே வெங்கல வச்சுதா. அம்மா விட்டு தாடி ஒண்ணே வெங்கல வச்சுதா. அண்டா உண்டா சாமான்கிட்ட அடகு வச்சுதா. அம்மா விட்டு தாடி ஒண்ணே வெங்கல வச்சுதா. நாங்க இதேலியே படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க இதேலியே படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ஒரு தடவை விட்டா சும்மா பாடிட்டே இருப்பேன். பாடிட்டேன். நீங்க சரியில்லைங்க. சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கல. சொல்லு. சொன்னா புரிஞ்சுவீங்களா? சொல்லு. நான் சொன்னா கேட்பீங்களா? தம்பி சொன்னா கேட்பீங்களா? நான் சொன்னோன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்றேன். இவரை பாலன் என்ன ஒரே வீட்டுல இருக்கேன். சொல்லு. சொல்றேன் கேளுங்க. பேரு காலனி நாகன்னு வச்சு பேரு. பேரு அவர் படாத பாடுபட்டு இருக்காரு. சொல்றேன் கேளுங்க. ஒன்னே ஒண்ணு உங்கள்ட்ட கேக்குறேன். சொல்லு. இப்ப பாண்டீங்களா கடைசி இப்ப அண்டா உண்டா சாமான்கிட்ட அடகு வச்சு சத்தியமா இங்க இருக்க எல்லார் வீட்லயும் படிப்புக்காக பிள்ளைங்களோட படிப்புக்காக பெற்றவங்க எல்லாரும் அண்டா குண்டா சாமான்கிட்ட அடகு வச்சு படிக்க வைக்கிறாங்க. வீடு வாசி சொத்து சுகம் நிலம் பண்ணலாம் கொள்ள கடலாம் வைக்கிறாங்க. இப்போ அதான் சொல்றேன். அப்ப நம்ம அதாவது ஒரு காலத்துல அண்டா சுண்டெல்லாம் அடகு வச்சது. இப்ப எல்லாம் இப்ப வீடு கொள்ளக்காடு 35,000 40,000. ஆமா ஆமா லட்சம். ஆமா ஆமா சொல்லு. சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அழியுதாங்க. சொல்லு. இதுல பாதி பேர் கட்ட முடியாம திணறாங்க. கேளுங்க. முட்டும் அடகு வச்சு எங்க பெற்றவங்க எங்களை படிக்க வைக்கிறாங்க. சரி நாங்க இல்லைன்னு சொல்லல. கடைசியா நாங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். காலேஜ் அம்மா விட்டு தாடி ஒண்ண பேங்க்ல வச்சு நாங்க MABA படிச்சா என்ன எருவு மேல வைக்க சொல்றீங்க? நீங்களா கேட்க மாட்டீங்களா? நீங்களா கேட்க எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் எப்படி
எப்படி பாதி பேரால வெளியே சொல்ல முடியல. எப்படி பணம் கேட்கறாங்க தெரியுமா? MABA படிக்க போறோம், அங்க ஒரு காலேஜ் வந்து வச்சுட்டாங்க. எரும மாடு மேய்க்க போறோம்னு நான் பாடுனது. மணிக்கு ஆயிடுச்சு காலேஜ்ல. MABA படிக்க போறோம், எரும மாடு மேய்க்க போறோம்னு நான் பாடுனதே உனக்கு கோளாறு தெரியுதா? ரொம்ப கோளாறுலாம் இல்ல, வருத்தம். சரி, ஆமா. ரெக்கார்டுல நான் பாடுனது அப்படிதான் பாடிருக்கேன். கேசட்ல MABA படிக்க போறோம், எரும மாடு மேய்க்க போறோம்னு தான் பாடிருக்கேன். அதை இனிமே என்னால அழிக்க முடியாது. இந்த உலகம் பூரா அப்படிதான் பாடுது, இனி அப்படிதான் பாடும். இப்ப நம்ம செம்பகம்பேட்டையில உனக்காக மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிற இளைஞர்களுக்காக, வருகின்ற இந்தியாவை நிர்ணயம் பண்ண போற வாலிப சிங்கங்களுக்காக அதே பாடல் வரிய, அந்த ஒரு எரும மாடுங்கிற வரியை மட்டும் எடுத்துட்டு வேற வரியை போட்டு பாடுறேன், கேளு. நாங்க MABA படிக்க போறோம், நாங்களெல்லாம் MABA படிக்க போறோம். நாளைக்கு இந்தியா ஆள போறோம். நாங்க MABA படிக்க போறோம். நாளைக்கு இந்தியா ஆள போறோம். கீரையோடவே புது சம்பாதத்தை போடு. நாங்க கேட்டவெல்லாம் கேட்பக்கூடு. ஆனா கிடைச்சலாம் கம்பக்கூடு. நாங்க கேட்டவெல்லாம் கேட்பக்கூடு. ஆனா கிடைச்சலாம் கம்பக்கூடு. நாங்க MABA படிக்க போறோம். நாளைக்கு இந்தியாவை ஆட போறோம். நாங்க MABA படிக்க போறோம். நாளைக்கு இந்தியாவை ஆட போறோம். கைதட்டி உற்சாகம் செய்த அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பில் நன்றியையும் நன்றி கடந்த வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு அடுத்து அருமை நண்பர்களே, அன்புள்ளங்களே, எல்லாருடைய பாராட்டையும் பெறக்கூடிய வகையில மறுபடியும் கலைஞர்கள் வழங்குகின்ற வயிறு குலுக்க சிரிக்க வைக்கிற நிகழ்ச்சி அல்ல, வயிறு வலிக்க சிரிக்க வைக்கிற நிகழ்ச்சி நடக்கும் போது பாருங்க அன்புள்ளங்களே.